பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க. அவர்கள் தான் நான் சொல்லுவாங்க. காரணம், இந்த பெரியவங்களை நீ வளர்த்தது அப்படி. யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லணும். இறந்து போனோடனே வரிசையா வர்றாங்க, ஒருத்தர் கிளம்பி வர்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, தகப்பா அப்படின்னு. தகப்பா அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்தை வாங்கிட்டு வர்றாரு. மைசூர்ல, கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாகுறாங்க. 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. அந்த 250 பேர் யாரு படுகாயம் அடைந்து, கண் இல்ல, காது இல்ல, கால் இல்ல, வாய் இல்ல, பேச முடியாது. இன்னும் ஸ்பைனல்ல அந்த பார்லஸ் அந்த இது இருக்கு, ஷார்ப்னல் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆணி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல, தண்டுவடத்துல. பாஷா அவங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓட்டு பிச்சை. தம்பி அண்ணாமலை நானே எங்க அண்ணனும் ஓட்ட பொறுக்கிறோம். அவர் யாரோட ஓட்ட பொறுக்க அந்த பேரணியை நடத்தினார். நாங்கள் 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க. அதில் வெளிப்படையாக சொல்கிறேன், என் தலைவன் மேலே ஆணையாக சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது, இறை தூதரே திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். அது ஏ டீம் யாருன்னு கேளுங்க. நான் பி டீமாக ஏன் ஆனேன்? ஏ டீம் திமுகவாக இருக்கிறதுனால நான் பி டீம் ஆகிட்டேன். அதுதான் உண்மை.